மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சது. அந்த தேர்தல்ல ஏகப்பட்ட கலவரங்கள், ஏகப்பட்ட சண்டைகள் எல்லாம் நடந்துட்டு தான் இருந்தது. இப்போ தேர்தலை முடிச்சிட்டு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணிருக்காரு, நேரா கொடைக்கானலுக்கு போயிட்டார். மறுநாளே கொடைக்கானலுக்கு போய் ஓய்வெடுக்க போயிட்டாரு. நம்ம உதயநிதி அண்ணன் நேரா துபாய்க்கு பறந்துட்டாரு குடும்பத்தோட. சரி, இப்ப அவங்க போறதுல என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கலாம். அங்கதான் ஒரு சிக்கலே இருக்கு. தேர்தல் நேரத்துல கணக்கு காட்டினாங்க, சொத்து கணக்கு. யாரு? நம்ம உதயண்ணா, நம்ம ஸ்டாலின் ஐயா எல்லாம் சொத்து கணக்கு காட்டினாங்கல்ல. நம்ம ஸ்டாலின் ஐயா என்ன காட்டினாரு? ஐயா, என்கிட்ட கையிருப்பு 10,000 தாங்க இருக்கு. கையில கேஷ் 10,000 தான் வச்சிருக்காராம். சரிங்களா? 3 கோடி ரூபாய் சொத்து அப்படின்னாரு. கையில வெறும் கேஷ் 10,000 அப்படின்னாரு. நான் என்ன கேக்குறேன், கையில வெறும் கேஷ் 10,000 தான் இருக்குன்னீங்க. இப்ப எப்படி கொடைக்கானலுக்கு இங்க இருந்து நீங்க பிளைட்ல போறீங்க? கொடைக்கானலுக்கு எப்படி இருந்தாலும் மதுரைக்கு பிளைட்ல போயிட்டு மதுரையில இருந்து கார்ல தான் போவீங்க, சொகுசு கார்ல போவீங்க, கொடைக்கானல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குவீங்க. இப்ப இதெல்லாம் உங்க கையில இருக்கிற 10,000 வச்சு நீங்களும் உங்க மனைவியும் சமாளிச்சிருவீங்களா கொடைக்கானலுக்கு? இப்ப இங்க சென்னையில இருந்து மதுரைக்கு பிளைட் டிக்கெட் எவ்வளோ? அதுவும் நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் போவீங்க, பிசினஸ் கிளாஸ்ல போவீங்க. அங்க கொடைக்கானல்ல 5 ஸ்டார் ஹோட்டல், அங்க சாப்பாடு இருக்கு, செலவு இருக்கு. இதெல்லாம் யாரு பாத்துப்பா? உங்க கையில இருக்கிற பணம் எவ்வளோ? நீங்க கணக்கு காட்டினது 10,000, அதாவது அசையா சொத்துன்னு ஒரு 3 கோடி ரூபாய் காட்டிருக்கீங்க. நான் என்ன கேக்குறேன், உங்களுடைய காரு டிஃபெண்டர், அந்த காரோட ரேட் எவ்வளோ? டாக்ஸோட சேர்த்து எப்படி பார்த்தாலும் 4 கோடி ரூபாய் வரும். டாக்ஸோட கிட்டத்தட்ட கார் 1.5 கோடி ரூபாய் அப்படின்னா டாக்ஸே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸ் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் இருக்கு. சரி, இப்போ என்னன்னா, இப்ப இந்த டிஃபெண்டர் காரு அதுவே ஒரு 4 கோடி. கொடைக்கானலுக்கு நீங்க போற செலவு லட்சக்கணக்கில் செலவாகும். அப்ப இவ்வளவு பணம் உங்ககிட்ட பணம் இருக்கு, லட்சக்கணக்கான கோடிகள் வச்சிருக்கீங்க. ஆனா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம தேர்தல் ஆணையத்துக்கிட்ட என் கையில 10,000 தான் இருக்கு அப்படின்னு கணக்கு காட்டுறீங்களே, இது கொஞ்சமாவது நியாயமா? உதயநிதி அண்ணனும் அப்படிதான், அவரும் சொத்தை குறைச்சுதான் காட்டியிருக்காரு. சரிங்களா? அப்போ இந்த குடும்பமே தேர்தல் ஆணையத்திட்ட கணக்கு காட்டும் பொழுது எங்க கிட்ட சொத்தே இல்ல, பிச்சைக்காரங்க ரேஞ்சில இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு காட்டிட்டு இப்ப துபாய் போறதும், கொடைக்கானல் போய் ரெஸ்ட் எடுக்கிறதும், டிஃபெண்டர் கார்ல போறதும், இது மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ்ல போறதும், இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு அப்படியே மூடிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்களா? சோ இந்த தேர்தல்ல அதிகமாக திமுகவிற்கு எதிரான வாக்குகள் தான் விழுந்திருக்கு. இவங்க நினைக்கலாம், திமுக காரங்க என்ன நினைப்பாங்க, விஜய் திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை பிரித்து விடுவார், அதிமுகவுக்கு போக வேண்டிய எதிர்ப்பு வாக்குகளை பிரிச்சிருவாரு, அதனால திமுக ஈஸியா ஜெயிச்சிரும் அப்படின்னு இவங்க ஒரு கணக்கு போட்டுட்டு உக்காந்துருக்காங்க. ஐயா, அங்க விஜய் அவர்கள் ஓட்டைய போடுறதே உங்க ஓட்டுல தான் ஐயா ஓட்டைய போடுறாரு. இத திமுக புரிஞ்சுக்கணும். சோ திமுக கட்சிக்காரங்க எல்லாருமே இப்ப பயங்கர கோபத்துல இருக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க டிவி சேனல் எடுத்து பாருங்களேன். திமுகவிற்கு ஆதரவாக செய்திகளை வெளியிடக்கூடிய அந்த டிவி சேனல்ஸை எடுத்து பாத்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய ஆங்கர்ஸ் எல்லாம் திமுக காசு வாங்கினவன் தான். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா நெல்சன் சேவியர்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு பேர் மட்டும் சொல்றேன், சரியா? இந்த நெல்சன் சேவியரோட ரீசெண்டா ஒரு விவாதம் நிகழ்ச்சி ஒண்ணு பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த ஆள் திமுக காரங்க பேசும்போது அமைதியா இருக்கான், சரிங்களா? ஆனா இதுவே ஒரு தாவேகா கட்சியை சேர்ந்தவங்களோ, அதிமுக கட்சியை சேர்ந்தவங்களோ, பாஜக கட்சியை சேர்ந்தவங்க பேசும் பொழுது அப்படியே அவங்கள பேச விடாம குறுக்க பேச ஆரம்பிக்கிறாரு இந்த ஆளு. அவங்கள பேசவே விடல. ஏன்னா அந்த அளவுக்கு கோபத்துல இருக்காங்க. விஜயால நம்ம ஆட்சி இந்த தடவை பறி போயிடுச்சு, தொடர்ந்து 2வது முறை ஜெயிச்சிடலாமே அப்படின்லாம் திமுக கனவு கண்டாங்க. ஆனா இங்க விஜய் உள்ள நுழைஞ்சு பட்டியல் சமுதாய வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள், பெண்களின் வாக்குகள், இது எல்லாத்தையுமே அப்படியே பிரிச்சுட்டாரு. திமுகவுக்கு போக விடாம தடுத்திருக்காரு. முழுசா தடுக்கல, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இந்த பக்கம் இழுத்துட்டாரு. அப்பவே இங்க திமுகவோட சோழி முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஆக மொத்தம் இந்த கோபம் தான் இங்க ஊடகங்கள்ல இந்த திமுக ஜால்ரா அடிக்கக்கூடிய நம்ம ஆங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, நம்ம தொலைக்காட்சிகள்ல, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மிக கோபமா நடந்துக்கிறாங்க. அவங்களால பொறுத்துக்க முடியல. சரி, இப்ப நம்ம ஸ்டாலின் கிட்ட வந்துருவோம். ஸ்டாலின் ஐயா சொல்றாரு,
நாங்கள் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு. கொஞ்சம் மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க ஸ்டாலின் அவர்களே. 200 தொகுதிகளிலும் உங்களுக்கான ஆதரவு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் களத்துல போய் மக்கள்கிட்ட பேசுங்க. திமுகன்னு சொன்னாலே மக்கள் காரி காரி துப்புறாங்க. நான் வெளிப்படையாவே சொல்றேன். இப்போ சென்னை எடுத்துப்போம். சென்னையில இதற்கு முன்னால எவ்வளவு வாக்கு சதவீதம் பதிவாச்சு? 2021 வெறும் 59% தான் பதிவாச்சு. ஆனா இப்போ 85% பதிவாயிருக்கு சென்னையில. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் விஜய் வருகையால் மாற்றத்தை நோக்கி விஜய்க்கு அதிகமா வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது உண்மை. அப்ப என்னன்னா, திமுகவிற்கு எதிராக மிகப்பெரிய அளவுல ஓட்டு என்பது விழுந்திருக்கு. சரிங்க, அப்ப விஜய்க்கு தானே போகுது. அதிமுகவுக்கு போனா தானே அதிமுகவுக்கு போனா தானே நாங்க தோப்போம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். யாரு? திமுகவினர் நினைக்கலாம். அங்கதான் ஒரு மைனஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, விஜய் அவர்களினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, திமுக கிட்ட இருந்து தான் பிரிக்கிறார். திமுகவினுடைய வாக்குகள் தான் விஜய் கிட்ட இருக்கு. அதுல இருந்து தான் பிரிச்சு இவர் எடுத்துட்டு போறாரு. ஆனா அதிமுகவினுடைய வாக்குகள் பிரியும். ஒரு 5ல இருந்து ஒரு 6-7% பிரியும், விஜய்க்கு போகும், அவ்வளவுதான். ஆனா இங்க திமுகவினுடைய வாக்குகள் கிட்டத்தட்ட 20% 30% வரைக்கும் விஜய்க்கு போயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக மொத்தம் நம்ம ஸ்டாலின் ஐயா கொடைக்கானல்ல போய் குழுன்னு ரெஸ்ட் எடுத்தாலும் சரி, நம்ம உதயண்ணன் துபாயில போய் அங்க குழுன்னு ரெஸ்ட் எடுத்தாலும் சரி, 2026 திமுக தோற்க போவது உறுதி அப்படிங்கிற தகவலை இந்த பதிவு மூலமா நான் சொல்லிக்கிறேன். இப்போ தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பொய் கணக்கு காட்டியிருக்காங்க. ஆனா தேர்தல் ஆணையம் எதுவுமே செய்யலையே, யாருமே எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். எனக்கும் அதுதான் தோணுது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், போக்குவரத்து துறையா இருக்கட்டும், இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்ந்த அனைத்து துறைகளாக இருக்கட்டும், இதுல இருக்கக்கூடிய அதிகாரிகள் பெரும்பாலும் திமுகவிடம் பணம் வாங்கி கொண்டு திமுகவிற்காக செயல்படுபவர்கள் தான். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த எலெக்ஷன் டைம்ல தமிழ்நாட்டுல பூத்துல வேலை செய்யக்கூடிய அரசு அதிகாரிகளும் திமுகவிற்கு ஆதரவானவர்கள் தான். இவங்க மேல நிறைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த வயசானவங்க, கண்ணு புரியாதவங்க, பார்வை புரியாதவங்க, இந்த மாதிரி முடியாதவங்க வரும்பொழுது அவங்களுக்கு வழிகாட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல இந்த அதிகாரிகள் அந்த ஓட்டு மிஷின் கிட்ட போயிட்டு அவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுறதுன்னு சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி போய் திமுகவுக்கு ஓட்டு போட்டு வந்துடுறாங்க. இதற்காகவே அரசு அதிகாரிகளுக்கு தனியாக திமுகவிடமிருந்து ஒரு லஞ்ச தொகை மாதிரி கொடுக்கப்படுது. ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிறாங்க. இப்ப நான் இன்னைக்கு இத்தனை வயசானவங்க வந்தாங்க, அவங்க இத்தனை ஓட்டை நான் திமுகவுக்கு போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, கணக்கு சொல்லி காசு வாங்கிப்பாங்க. இல்லைன்னா முன்னாடியே காசு கொடுத்துருவாங்க. இவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓட்டை போட்டு விட்டுருவாங்க. இது நடக்குது. சரிங்களா? இப்ப திமுக எப்படி இவங்க கான்பிடென்டா சொல்றாங்கன்னா, அதிகாரிகள்லாம் எங்க பக்கம் இருக்கிறாங்க. சரிங்களா? போக்குவரத்து துறை அதிகாரி முதற்கொண்டு எங்க பக்கம் தான் இருக்காங்க. அதனால இந்த அதிகாரிகள் துணையோடு நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. போக்குவரத்து துறை எலெக்ஷன் டைம்ல என்ன சதி வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். வேண்டுமென்றே சென்னையிலிருந்து தேர்தலுக்கு முன்னால் பேருந்துகளை இவங்க இயக்கவே இல்லை. 100 பேருந்துகள் ஓடுது அப்படின்னா 50 பேருந்துகள் மட்டும்தான் அந்த இடத்துல ஓடிட்டு இருந்துச்சு அன்னைக்கு ஒரு நாள். சோ எப்பவுமே கிளாம்பாக்கம் போனீங்கன்னா நைட்ல பாருங்க, நைட்டு எப்பவும், அதாவது 24 மணி நேரம் போனா எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் பஸ் நின்னுகிட்டே இருக்கும். ஒரு பஸ்ஸாவது நிக்கும். சரிங்களா? பஸ் இல்லாம இருக்கவே இருக்காது. ஏன்னா 24 மணி நேரமும் ஷெட்யூல் போட்டு சென்னையிலிருந்து பேருந்துகள் தமிழ்நாடு முழுக்க ஓடிட்டு இருக்கு. ஆனா அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் மட்டும் இரவு நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் கண்டினியூஸா பேருந்துகளே இல்லாம கிளாம்பாக்கம் எம்டியா இருந்துச்சு. எப்பவுமே இரவு நேரத்துலதான் அதிக பரபரப்பா இருக்கும், அதிக பயணிகள் போவாங்க. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஏன் அவ்வளவு பேருந்துகள் சுத்தமா இல்ல? அந்த பேருந்துகள்லாம் எங்க போச்சு அப்படின்னு பார்த்தா, எல்லா பஸ்ஸும் டெப்போவில் நிக்குது. அந்தந்த ஊர்ல டெப்போவில் நிக்குது. சென்னைக்கு வரவே இல்லை. மறுநாள் காலையில தான், எலெக்ஷன் அன்னைக்கு காலையில தான் வந்திருக்கு. அதனால அடிச்சு புடிச்சு காலைல ஏறினாலும் பரவாயில்ல, சாயந்தரம் 3 மணி 4 மணிக்குள்ள வீட்டுக்கு போய் ஓட்டு போட்டணும்னு வட மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்கள்லாம் காலையில பஸ் ஏறி சாயந்தரம் 3 மணிக்கு வீட்டுக்கு போய் 4 மணிக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க நம்ம கிட்டயே. அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னங்கிறத பாருங்களேன்.
எப்படியாச்சும் சூழ்ச்சி செய்யணும். பஸ்ஸை விடாம அவனை சென்னையில இருந்து ஊருக்கு வரவிடாம தடுக்கணும். அதிகாரிகளை காசு கொடுத்து அதிகாரிகளை கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அவங்க மூலமா கள்ள ஓட்டு போடணும். இல்லையா, பூத்துல இருக்க அதிகாரிகளுக்கு காசு கொடுத்து நம்ம ஏஜென்ட்டுகளை உள்ள அனுப்பி கள்ள ஓட்டு போடணும். புர்கா போட்டுக்கிட்டு பெண்கள் சில பேர் வாணியம்பாடியில கள்ள ஓட்டு போடுறதா இருந்தாங்க. அதை உடனடியாக கண்டுபிடிச்சு காவல்துறை அதிகாரிகள் உங்களுக்கு தான் ஓட்டு இல்லையே, ஓட்டு இல்லாதவங்க இங்க ஏன் நிக்கிறீங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. சில பேர் ஓட்டு போட்டதுக்கு அப்புறமும் மறுபடியும் கியூல 2-3 பேர் நின்றுருக்காங்க. அவங்களெல்லாம் உடனே புர்கா போட்ட பெண்கள் அவங்களெல்லாம் அனுப்பியிருக்காங்க. அவங்கள சோதனை செய்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு 18 வயசே ஆகல அப்படிங்கிற உண்மை தெரிய வந்திருக்கு. இப்படியெல்லாம் கள்ள ஓட்டு போட்டு திமுக ஜெயிக்கணுமா? இன்னைக்கு செல்போன் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, எல்லார் கையிலயும் போன் இருக்கு. இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து சோசியல் மீடியா வளர்ந்து ஒரு செய்தியை போட்டா அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல தமிழ்நாடு முழுக்க ட்ரெண்டிங் ஆகுற அளவுக்கு சோசியல் மீடியா ஆதிக்கம் இருக்கக்கூடிய இந்த காலத்திலேயே திமுக இவ்வளவு தில்லுமுள்ளு பண்றான்னா, அப்ப அந்த காலத்துல இவங்க என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க மக்களே. ஆக மொத்தம் திமுகவின் கதை 2026 முடிவுக்கு வருகிறது என்ற நல்ல செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.